வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்களை பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்து பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக். இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, எதிரிகள் பிரச்சனைக்குள்ள ஆட்களை எப்படி அடக்குவது, அதுதான் நம்ம டிப் ஆஃப் த வீக் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை நாளில் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது, குருவின் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு பெரிய பணம், ஏதாவது பெரிய பணம் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது சொத்து மூலியமாகவோ அம்மா மூலியமாகவோ நில புலன்கள் மூலமாக நம்ம ஒரு பெரிய காசு வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா பெரிய கிரகங்கள் போது ஒரு சனி சுக்கிரன் இருந்தாலே ஒரு பெரிய பணம்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் ஒரு குருவும் சேரும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய பணத்தை கண்டிப்பாக உருவாக்குங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. குரு எப்படி பரிவர்த்தனை வருது, நிறைய பேர் கேட்கலாம் என்னங்க குரு அங்கே இல்லைங்களேங்கன்னு. பரிவர்த்தனை, ஸோ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது ரெண்டாம் இடம் குடும்பம், ஒரு குடும்பம், வீடு, குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், பண வரவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றது, புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. 3ஆம் அதிபதி. ஸோ இதில் 3ஆம் அதிபதி ஒரு சொத்தை விற்று புது சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய உருவாக்குறதுக்கான நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸு. இதில் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மட்டும் என்ன ஒன்று திடீர்னு ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கும். அது ஆச்சு இடமா பேசிகிட்டு இருப்பாங்க. அது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அவங்க பேசும்போதும் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்க மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அதில் பற்றி ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் 5ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தையோட நடவடிக்கை. ஸோ குழந்தையோட நடவடிக்கைலாம் நம்ம மனசு வருத்தம், ஐயோ நடாது இந்த புள்ள இந்த மாதிரி பண்ணுதே அப்படிங்கிற ஒரு மன காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதினும் போது உங்களுடைய வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்ல லாபம் வரும், நல்ல ஒரு வளர்ச்சி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதில் நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய வேலையில் எதாவது மாற்றம், நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஏன்னா சுக்கிரனுங்கிறது ஒரு பெரும் பணத்தையும் அது நல்ல நல்ல ஒரு ட்ராவலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. இதில் என்னென்னா உடம்பை பார்த்துக்கணும். இதில் மேஜராக சுக்கிர திசை, தனுசு லக்னம் சுக்கிர திசை புத்தி அந்த நடக்கணும். உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது கால் வலி இருக்கும், இல்லை அடிவயிறு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ அது கொஞ்சம் நமக்கு டென்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள் ரொம்ப நல்லா இருந்தாலும் சில நேரங்களில் குழந்தைங்க பேசுகிறது கொஞ்சம் இடவிடமாக இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபும் கொஞ்சம் பேசுகிறது வெடுக்குன்னு பேசுகிறது, எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கடன் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் வேக்யூம்டாக இருக்குங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ஏன்னா அது புதன் கேதுவில் போகிற வரை தான். அது சுக்கரனு போச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமான, ரொம்ப நாள் இல்லை, ஒரு 10 நாளுங்க, ஒரு வாரம் 10 நாள் சரியாயிடும். அது வரை கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியில் பார்த்திங்கன்னா 8ல் செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள், காதல் விஷயங்கள்லாம் கசக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துறதுக்காக நைட்டு தூங்காமல் புலம்புவீங்க, என்ன இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆச்சு, இது ஆயிடுச்சு, அதாச்சுன்னு சொல்லிட்டு தூக்கம் வராமல் கொஞ்சம் புரண்டு படுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. கலைஞர்களுடைய விஷயங்களில் பெரிய வளர்ச்சின்னு நல்ல பணம் காசெல்லாம் வர்றதுக்கான இருக்கும். பட் இருந்தாலும் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிரயாணம் நிறையா இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகளையும் நல்ல ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக. ஸோ தொழிலில் ஏதாச்சும் இடவடமாக நிறைய பேர் கேள்வி கேட்குறது, ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக. கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 11 நம்ம லாபம். ஸோ லாபம்னும் போது அது 6ஆம் இடத்துலேயே சுக்கிரன் இருக்கும்போது லாபங்கள் நல்லாயிருக்கும். ஸோ லாபங்கள் பொறுத்தவரை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் உடல் ரீதியான விஷயம், கால் பெயினோ அடிவயிறு பெயின், இந்த மாதிரி விஷயங்கள் போகும். ஆனால் க்யூர் ஆகிடும், நல்ல பர்ஃபெக்டாக க்யூர் ஆகிடும், எந்த வித ப்ராப்ளமும் கிடையாதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா நல்ல இதெல்லாம் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். கணவன்
கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர, 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, எதிரிகளுக்கு எண்டு காடு அப்படிங்கிறதுக்கு தான் பேச போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ எதிரிகள்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து தவிர்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எவனாச்சும் ஒருத்தர் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உட்காரவங்க நிறைய பேர் இருக்கிறான். நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில், அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால, வெளியிலேருந்து வருவானால, ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உட்காரவனங்க கூட தெரியாது, டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறதுனே நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயமுறுத்தி உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான். அது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும், பக்கத்து கூட இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கலாம், எதிர் கூட இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், எவனா வேணாலும் வந்து உட்காந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் உறவு முறைகள்லையும் இருக்கும். ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும், அம்மாவாக இருக்கும், பெத்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம், இப்படி பயமுடுத்தி என்னை டென்ஷனும் டார்ச்சரும் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு. ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து டெஸ்டடு, ஓகேங்களா? இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான். அதனால தான் சொல்கிறோம், எதிரிகளுக்கு எண்டு காடான பரிகாரம் என்ன. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க, கூகுளில் போய்ட்டு ஆதித்ய இருதயம்னு அடிங்க. ஸோ ஆதித்ய இருதயம்னும் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா, தமிழ், இங்கிலீஷ், எதில் வேணால் போட்டிங்கன்னா வரும். அது படிங்க. அது எப்படி படிக்கணும்னா, மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க. படிக்கும்போது என்ன ஆகுனாங்க, அது ஒரு தனி வைப்புங்க. நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம். யாரை எதிர்க்கிறதுக்கு தெரியுங்களா? ராவணனை. ஒரு ராவணனை எதிர்க்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்யன், அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேங்க. எப்படின்னா, நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சுருந்தேன். எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க. அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார். டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது. அப்போது நடாதியம் எதுக்கே உட்காந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆதித்ய இருதயம் ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன். அது எப்படி படித்தேன்னு தெரியுங்களா? சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா, காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதித்ய இருதயம் படித்தேன். 3 நாளுங்க, 3 நாள் தான் படிச்சிருப்பேன். அவனை பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவன் அந்த ஏரியாலே இல்லை. இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம். அதனால் இது ஆதித்ய இருதயம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, என்னால் முடியவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க. அது வந்து டேரெக்டாக சூரியனை பார்த்து படிச்சிங்கன்னா அதோட வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பண்ணி பாருங்க, சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர, 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.